ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அனைவருக்கும் வணக்கம். அடைக்கலப்பத்தின் 4வது பாசுரத்தை இன்றாம் இணைந்து அனுப்பிக்க இருக்கின்றோம். முதல் பாசுரத்தில் காமிச்சது ஆக்கிஞ்சன்யம், 2வது பாசுரத்தில் அரண்யகதித்துவம், 3வது பாசுரத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்றது சர்வாதிகாரத்துவம். இப்போ நம்ம என்ன கேட்டோம்னாக்க, சரி சுவாமி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா, முன்னுதாரணம் இருக்கா, யாராவது பண்ணியிருக்காளா, அது பழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதுக்கு சுவாமி தேசிகன் ஒரு பட்டியலே போடுறார். அதுதான் 4வது பாசுரம். பாசுரத்தை பார்க்கலாம். காகம் ராகத்தன் மன்னர் காதலி கத்திரபந்து, நாகம் அரண் ஐன்முதலா, நாகநகரார் தமக்கும், போகமுயிர் வீடு பெற பொன்னரில் செய்தமை கண்டு நாகமனை நாயகனார் நலடி போது அடைந்தேனே. காகம் காகாசுரன், அவன் முதல் பாசுரத்திலே நம்ம பார்த்தோம். அவன் பண்ண அபச்சாரத்தையும் அதுக்கப்புறம் அவன் பண்ண சரணாகதி அது பலிச்சுது அப்படின்ட்டுன்னு. 2வது ராகத்தன், ராகத்தன்னா ராட்சசன். அது தமிழில் ராகத்தனன் சுவாமி தேசிகர் மொழிபெயர்த்திருக்கார். அது விபீஷணன், விபீஷண சரணாகதி. அது ராமாயணத்திலே ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னாக்கா விபீஷண சரணாகதி. அதுதான் அந்த சரணாகதி. அத்தனை வானரப்படைகள் ஹனுமானை தவிர்த்து எந்த வானரமும் விபீஷணனை ஏற்றுக்கலான்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏற்றுக்கக்கூடாது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட. சக்கரவர்த்தி திருமகன் என்ன சொன்னார்? இல்லை, என்னை நம்பி வந்தால் அவன் நல்லவனோ கெட்டவனோ மித்திர பாவத்தில் கூட வரட்டும், நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ராகத்தன். 3வது மன்னர் காதலி. மன்னர் காதலின்றத ஒன்றா சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். மன்னர்ன்றது பாண்டவர்கள், காதலி அப்படின்றது திரௌபதி. ஸோ திரௌபதிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சரணாகதி பண்ண உடனே சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புன்றிகாட்சா ரட்சமாம் சரணாம் கதம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா துவாரகையில் இருந்த கண்ணை ஹஸ்தினாபுரத்தில் இருந்த திரௌபதிக்கு அப்படியே வஸ்திரம் சுரந்தான். அது அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பாண்டவர்களுக்கு செய்யாத உதவி கிடையாது. அதாவது மகாபாரதமே கண்ணன் பாண்டவர்களை காப்பாற்றினது தான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ இடத்துல காப்பாற்றினோம். இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தர்மன் மாதிரி ஒரு மிகப்பெரிய தர்மாத்மா கிடையாது, பீமன் மாதிரி ஒரு பெரிய பலசாலி கிடையாது, அர்ஜுனன் மாதிரி ஒரு பெரிய சாமர்த்தியசாலி கிடையாது. நான் பெரிய தர்மாத்மா, அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பெரிய சாமர்த்தியசாலி, எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பெரிய பலசாலி, எனக்கு அந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, ஆபத்து சுற்றி தான் இருக்கும். ஆபத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். முதல் நாளே சொல்லியிருந்தேன், சம்சாரம் அப்படின்றது ஒரு விஷச்செடி அப்படின்னு. அது எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றினது கண்ணன் தான். ஒரு துர்வாசர் வந்தரா அங்கே கண்ணன் வரணும். ஒரு மகாபாரத போரில் இது பண்ணணுமா, கண்ணன் தேரோடணும், தூது போனான். ஒரு பரமாத்மா சர்வேஸ்வரன், அவன் பண்ண வேண்டிய காரியமாக இதெல்லாம் அவசியமே இல்லை, ஆனால் அடியவர்களுக்காக செய்வான். அதுவும் சரணாகதி பண்ண அடியவர்களுக்கு நிச்சயமாக செய்வான் அப்படின்றது தான் மன்னர் காதலி. அடுத்தது கத்திரபந்து. கத்திரபந்து அப்படின்றது சத்ரபந்து அப்படின்ட்டுன்னு ஒருத்தர் தான். காட்டில் ரொம்ப கொடிய செயல்கள் செஞ்சுட்டு இருந்தான். மிருகங்களை வதம் பண்ணுறது, மனிதர்கள் அடிக்கிறது, அது மாதிரி. ஒரு நாள் ஒரு முனிவரை பார்க்குறான். அந்த முனிவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ திருந்து அப்படின்ட்டுன்னு. இல்லை, இது பழகி போச்சு, நான் இந்த கைங்கரியமே தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் திருந்தலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறச்ச, அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறார், சரிப்பா நீ பண்ணுறதே பண்ணின்று, பகவான் நாமத்தை மட்டும் சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு சொல்லலாம், என்ன ஒரு நாமம் தானே சொல்லிட்டு நம்ம இதே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பண்ணோம். அந்த பெருமாளுடைய திருநாமம் அவ்வளோ வைபவம் இருக்குது அந்த நாமத்துக்கு. என்ன ஆச்சுனாக்கா, அவனே மனம் திருந்தி சரணாகதி பண்ணி அவன் மோட்சம் போயிட்டான் அப்படின்றது சரித்திரம். அடுத்தது நாகம். நாகம் அப்படின்னாக்க யானை, கஜேந்திரன். கஜேந்திரன் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனியாய் வாராய் நாரிணிக்காய் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். பெருமாள் அவ்வளோ வேகமாக வந்துட்டார் கஜேந்திரனை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு. நாகம் அப்படின்றதுக்கு சர்ப்பம் அப்படின்னும் ஒரு பொருள் இருக்குது. 2 சர்ப்பங்களை காப்பாற்றிருக்கார் பெருமாள் சரணாகதினால. ஒன்று காளியன் அப்படின்னு சொல்லி அந்த யமுனை நதியே ஒரு ரொம்ப நச்சு பொய்கையை ஆக்கி ரொம்ப விஷம் உமிஞ்சு அப்படி பண்ணியிருந்த நாகம். அதன் தலையில் கண்ணன் நர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அதை விரட்டி விட்டான். அது இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி காளியனும் காளியனுடைய பத்னிகளும் சரணாகதி பண்ண, சரி வேற எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி கண்ணன் விட்டான். அதை கொலை செய்யலை. அந்த சரணாகதி பழிச்சுது. சுமூகன் அப்படின்னு ஒரு நாகம். அது கருடன் அன்னைக்கு கருடனுடைய உணவு அந்த நாகம். அது பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிது, என்னை காப்பாற்று அப்படின்ட்டுன்னு. பெருமாள் என்ன பண்ணார், கருடன்கிட்டே அந்த நாகத்தை கொடுத்து, இந்த நாகத்தை காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொன்னார். அந்த சரணாகதி பழிச்சுது. அடுத்து அரண், சிவன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பிரம்மாவுடைய தலையை கிள்ளவே சிவன் கையில் அந்த கபாலம் ஒட்டிக்க பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி அப்புறமா அந்த கபாலம்
உடஞ்சி போச்சு, சுக்குநூறாக ஆச்சு பெருமாள் வந்து பெருமாளுடைய அருளால் அப்படின்றது. அது வந்து அரண்னாக்க சிவன். அயன் அப்படின்னாக்க பிரம்மா. பிரம்மா வந்து மது கைடபர் அவர்கள்கிட்ட வேதத்தை வந்து தொலைச்சிட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறச்ச பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்துட்டு அந்த வேதத்தங்களை வந்து மீட்டு கொடுத்தார். அந்த சரணாகதியும் பலிச்சுது. அதுக்கப்புறமா நாகநகரார் தமக்கும் அப்படின்னாக்க தேவர்கள். நாகநகரார் அப்படின்னாக்க தேவர்கள். அந்த தேவர்களுக்கு வந்து அவள் எப்போ வேணாலும் அவளுக்கு ஆபத்து வந்ததுனாக்க சரணாகதி பண்ணுவா. அவள் பண்ணது எல்லாமே என்ன, இப்போ அவதாரங்கள் எல்லாமே தேவர்களுக்காக தான். ஒரு ஹிரண்யகசிக்கு ரொம்ப துன்புறுத்துறான் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சரணாகதி. பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுப்பார். ஒரு ராவணன் வந்து ரொம்ப துன்புறுத்துறான் அப்படின்னாக்க ஒரு சரணாகதி. அதுக்கு பெருமாள் வந்து ராமனா வந்து அவதாரம் செய்வார். இல்லை கர்ப்பத்தால் அவள் சக்தியெல்லாம் இழந்துட்டா அப்படின்னாக்க பெருமாள் வந்து பார்க்கடலை வந்து கடைவார். இல்லை இந்திரன் வந்து மகாபலி கிட்ட வந்து தோத்துட்டு எல்லா ராஜ்யத்தை இழந்தான் அப்படின்னாக்க பெருமாள் போய் யாசகம் கேட்க கூட தயங்க மாட்டார். அவர் சர்வேஸ்வரன் போய் யாசகம் கேட்குறார் மகாபலி கிட்ட. அந்த சரணாகதியும் பறிச்சுது. அதை தான் சொல்கிறார். அதுக்கு அடுத்தது போகம் உயர் வீடு. போகம்னாக்க இந்த உலகியல் போகம். அது வேணாலும் யார் யாருக்கு என்ன பயன் வேணுமோ அதை கொடுப்பார். எனக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து நல்ல ஜம்முன்னு சௌரியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது போகம். இந்த எடுத்துக்கோ, அந்த பலனை எடுத்துக்கோ, சரணாகதி மணியா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். உயர் வீடு அப்படின்னாக்க உயர்ந்த பேரான ஸ்ரீவைகுண்டம் மோட்சம், அதையும் கொடுப்பார். போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு, அது எல்லாத்துக்கும் அருள் புரிகிற அந்த நான் கண்கூடா பார்த்ததுனால நாகமலை நாயகனார். நாகமலை அப்படின்னாக்க இந்த இடத்துல நாகம் அப்படின்னாக்க யானை, கீழே சொல்லியிருந்தேன். நாகமலை அப்படின்னாக்கா ஹஸ்திகிரி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. அதுதான் தமிழில் மொழிபெயர்த்து சுவாமி தேசிகன் நாகமலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாகமலையில் இருக்கிற வரதராஜ சுவாமி கிட்ட நல்லடி போது அடைந்தேனே, அவருடைய நல்லடி. பெருமாளுடைய திருவடி எப்போவுமே நல்லடி தான், கெட்ட அடி எதுவும் கிடையாது பெருமாளுக்கு. அந்த நல்லடியை போது அடைந்தேனே அப்படின்றாரு. போது அப்படின்னாக்க புஷ்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெருமாளுடைய திருவடியே வந்து ஒரு புஷ்பம் தான். அந்த புஷ்பத்தை வந்து நம்ம போய் பெருமாள் திருவடியை சரணாகி அடையிறதே வந்து ஒரு போகம். அது ஒரு புஷ்பத்தை சூரியண்டாக்க ஒரு இன்பமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்பம் தான். அது பெரிய பாரம் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம பாரத்தெல்லாம் பெருமாள் கிட்ட வந்து இறக்கி வைக்கணும். இதே தேசிகன் திருச்சின்னமாலையில் வந்து சொல்கிறார் இது வேறு மாதிரி. பரம் எனது நீ புலம்பேல் என்றார் வந்தார் அப்படின்ட்டுங்க. நம்ம பாரத்தை வந்து பெருமாள் கிட்ட வச்சுட்டு அப்புறம் பெருமாள் பார்த்துக்க போகிறார். நமக்கு என்ன வேலை இருக்குது அதில்? இதுதான் வந்து பாசுரத்துடைய சாரமான பொருள். இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நிறைய ஆழ்வார்கள் பாடியிருக்கா. சில பாசுரங்களை மட்டும் பார்க்கலாம், கால அவகாசத்தை கருதி சில பாசுரங்களை மட்டும் பார்க்கலாம். முதல்ல காகம் வந்து பெரியாழ்வார் 3ஆம் பத்து 10ஆம் பெரியாழ்வார் திருமொழியில் 6வது பாசுரம் சொல்கிறார். சித்திரக்கூடத்து இருப்ப சிறுக்காக்கை முளைத்தீண்ட அத்திரமே கொண்டு எறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் அப்படின்றார். இப்போ சாமானியமாக விஷயம் தெரியாதவருக்கு என்ன தோணுனாக்க, இல்லை என்னது இது சரணாகதி பண்ண அப்புறம் ஒரு கண்ணு போச்சே காக்கைக்கு, அப்புறம் எதுக்கு சரணாகதி அப்படின்னு. விஷயம் அது அல்ல. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டு, அதுவும் யார்கிட்ட, தாயார்கிட்ட, சீதா பிராட்டிக்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டு அவன் தப்பிச்சதே வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது, அது எதுக்குனாக்க பிரம்மாஸ்திரத்தை வந்து பெருமாள் வந்து ஏவிட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு இலக்கு வந்து நிச்சயம் இருக்கணும். அந்த இலக்கு இல்லாமல் வந்து பிரம்மாஸ்திரம் இருக்காது. அது உயிர் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கண்ணை எடுத்துட்டார் பெருமாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வரமும் கொடுத்தார். ஒரு கண் இருந்தாலும் இரு பக்கமும் வந்து நீங்கள் அந்த ஒரு கண்ணை வச்சே பார்க்கலாம் அப்படின்றத அந்த வரமும் கொடுத்தார். ஸோ காக்கைக்கு பெரிய நஷ்டம் அல்ல, அதனுடைய சரணாகதி பலிச்சுது. அதுதான் காகம். அடுத்தது ராகதன்னாக்க ராட்சசன் விபீஷ்ணன். இது வந்து திருச்சந்த விருத்தத்தில் திருமேசை ஆழ்வார் 33வது பாசுரத்தில் சொல்கிறார். பாசுரம் வந்து மின்னிறத்து எயிற்று அரக்கன் வீழ வெஞ்சரம் துறந்து பின்னவர்க்கு அருள் புரிந்து அரசு அளித்த பெற்றி போய் நின்னிறத்து ஓர் இன்சொல் ஏழை பிள்ளை கேள்வ மன்னிசீர் பொன்னிறத்து வண்ணனாய புண்டரீகன் அல்லையே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மன்னர் காதலி. இது மன்னர் காதலி ரெண்டையும் வந்து ஒரே பாசுரத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் பெரிய திருமொழியில் வந்து அனுபவிச்சிருக்கார். நம்ம அதில் ஒரு பல பாசுரங்கள் இருக்குது. ஒரு சில பாசுரங்களை மட்டும் பார்க்கலாம். கால அவகாசங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாசுரம் பார்க்கலாம். பெரிய திருமொழி திருவல்லிக்கேணிக்கான பாசுரம் 2ஆம் பத்து 3ஆம் பெரிய திருமொழியில் 6வது பாசுரம். அந்தகன் சிறுவன் அரசர் தம் அரசர்க்கு இளையவன் அணியிழையை சென்று எந்த மக்கு உரிமை செய்யன தரியாது எம்பெருமாள் அருள் என்ன சந்தம்நல் குழலால் அலக்கன் நூற்றவர் தம் பொன்னடிரும் எய்தி நூலிழிப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்றது
திருமங்கையாழ்வாருடைய நிர்வாகம். அடுத்தது கத்திரபந்துக்கு வந்து திருமாலை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் அருளி செய்த திருமாலையின் 4வது பாசுரம். மொய்த்தவள் வினையில் நின்று 3 எழுத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியினார்க்காக இறங்கணும் மரகனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியில் பிணங்குமாறே. மொய்த்தவள் வினையுள் நின்று, அதாவது நம்ம கிட்ட பாவம் இருக்கு. கத்திரபந்து இருக்கிறது எங்கனாக்க பாவத்துக்குள்ளேயே தான் அவன் இருக்கானோ, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தும் 3 எழுத்து அந்த முனிவர் வந்து பகவான் நாமத்தை சொல்ல சொன்னார் இல்லையா, அது 3 எழுத்து நாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன வேணாலும் இருக்கலாம். கேசவா, மாதவா, விஷ்ணு, ஸ்ரீதரா, ஏதோ ஒரு நாமம் வச்சுக்கோங்க. பெருமாளுடைய நாமத்தை வந்து சொல்லியிருக்கான். அவனும் வந்து நல்ல புத்தி வந்து சரணாகதி பண்ணி மோட்சம் போனோம். அடுத்தது வந்து நாகம் வந்து யானை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்க, அதே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அதே திருமாலையில் கடைசியில் 44வது பாசுரத்தில் 45 பாசுரம் திருமாலையில் 45வது வந்து பலஸ்துதி. அதை விட்டுட்டாக்க 44வது பாசுரத்தில் வந்து சொல்கிறார், பெண்ணுலாம் சரையானும் பிரம்மணம் உன்னை காண்பான் எண்ணிலா ஒழி ஒழி தயம் செய்தோர் வெல்பி நிற்க விண்ணுலார் வியப்பு வந்து ஆணிக்கொன்றர்களை ஈர்த்த கனரா உனை என்றோ கலைக்கான கருதுமாறே அப்படின்ட்டு. அதாவது சிவனும் பிரம்மனும் பல ஊழிகாலமாக வந்து தவம் செய்திருக்கிற முனிவர்களும் உன்னை காண முடியல. ஏன் அப்படின்னாக்க அவள் வந்து அவளுடைய முயற்சியால் வந்து பகவானை காணணும் அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்தில் இருக்கா. ஆனால் இந்த யானை சரணாகதி பண்ணித்து உடனே வந்து நீ அருள் புரிஞ்சையே அப்படின்றது தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம். அடுத்தது நாகம் அப்படின்றதுக்கு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க 2 சர்ப்பம் சொல்லியிருந்தேன். காளியன் ஒன்று சொல்லியிருந்தேன், சுமூகன் ஒன்று சொல்லியிருந்தேன். காளியனுக்கு வந்து பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்து 9ஆம் பெரியாழ்வார் திருமொழியில் 7வது பாசுரம். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமை பாடிப்பெற தூமணி வண்ணனை பாடிப்பெற அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். சரி, இதை வந்து சுமூகன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 5ஆம் பத்து 8ஆம் பெரிய திருமொழியில் 4வது பாசுரம் ஏழை ஏதலன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். அதில் 4வது பாசுரம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நஞ்சு சோர்வதோர் வெம்சின ஆரம்பம் வெறிவி வந்து நின் சரண சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அம்சரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு அடுத்தது வந்து அரண் கபால மோட்சம். இது வந்து முதல் திருவந்தாதியில் 46வது பாசுரம் பொய்கையாழ்வார் அருளி செய்தது. அவர் என்ன சொல்றாருனாக்க, பண்புரிந்த நான்மறையோன் சென்னிபலி ஏற்ற வெண்புரிநூல் மார்பன் வினை தீர புன்புரிந்து ஆகத்தான் தாழ்பணிவார் கண்டீர் அமரர்த்தம் போகத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரம்மாவுக்கோ அதுக்கப்புறமா மற்ற தேவர்களுக்கோ நிறைய பாசுரங்கள் இருக்குது. அது கால அவகாசம் கருதி அடியேன் விண்ணப்பிக்கல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து பாசுரத்தை இன்னொரு டைம் அனுபவிக்கலாம். காகம் ராகத்தன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகம் அரண் அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகம் உயர்வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடிப்போது அடைந்தேனே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.